Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. ஆறாவது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்க உள்ள நிலையில் சென்னையில் நேரு விளையாட்டு அரங்கம் முன்பு நிறுவப்பட்டுள்ள செஸ் ஒலிம்பியாட்டின் தம்பி லட்சினை வெண்கல சிலையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த போட்டிகள் சென்னை, திருச்சி, மதுரை, கோவை ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. இதன் தொடக்க விழா சென்னை நேரு விளையாட்டு அரங்கத்தில் இன்று நடைபெற உள்ளது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பிரதமர் மோடி, விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட ஏராளமான முக்கிய பிரபலங்கள் பங்கேற்க உள்ளனர். இந்த நிலையில் சென்னை பெரியமேட்டில் உள்ள நேரு விளையாட்டரங்கம் முன்பு நிறுவப்பட்டுள்ள செஸ் ஒலிம்பியாட் தொடரின் லட்சணையான தம்பி வெண்கல சிலையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார். தமிழ்நாட்டில் இன்று தொடங்கும் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் 27 பிரிவுகளில் 6000க்கும் அதிகமான வீரர், வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர். 6வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, திருச்சி, கோவை ஆகிய 4 நகரங்களில் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 18 வயதுக்குட்பட்ட 6000க்கும் அதிகமான வீரர், வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர். இந்த ஆண்டு 27 பிரிவுகளில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளது. தடகளம், கபடி, ஜூடோ, கைப்பந்து, பேட்மிண்டன், கால்பந்து, பளு தூக்குதல், துப்பாக்கிச் சுடுதல் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற உள்ளன. ஸ்குவாஷ் விளையாட்டு அறிமுகமாக உள்ள நிலையில் தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் டெமோ போட்டியாக இடம்பெற உள்ளது. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.